இந்தியாவ பொறுத்த வரைக்கும் ஆடம்பர திருமணங்கள் அப்படிங்கிறது ஒரு மணி மேக்கிங் இண்டஸ்ட்ரியாவே இன்னைக்கு மாறி போச்சு. இந்த செய்தி தகவல பாருங்களேன். இந்த ஆண்டு மட்டும் திருமணங்கள் மூலமாக 6,50,000 கோடி வருமானம் ஈட்டப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 40,00,000 திருமணங்கள் மூலமாக கிட்டத்தட்ட 5,9 லட்சம் கோடி வருமானம் ஈட்டப்பட்டது. இந்த வருஷம் நவம்பர் 1ஆம் தேதியில ஆரம்பிச்சு டிசம்பர் 14ஆம் தேதி வரைக்குமே கிட்டத்தட்ட 40,00,000 திருமணங்கள் இந்தியாவுல நடக்க போகுது. இது மூலமாக கிட்டத்தட்ட 6,50,000 கோடி வருமானம் ஈட்டப்பட போகுது அப்படின்னு சொல்றாங்க. கடந்த வருஷத்த விட இந்த வருஷம் வெட்டிங் எக்ஸ்பென்சஸ் கூடிடுச்சு. ஏன்னா கோல்டு, சில்வர் விலையெல்லாம் கூடிடுச்சு. அத்தியாவசிய பொருட்களுடைய விலையேற்றம், இன்ஃப்ளேஷன் இது எல்லாமே சேர்ந்து இருக்கிறது. அதனால வெட்டிங் எக்ஸ்பென்சஸ் கூடிடுச்சு. ஹையர் இன்கம் குரூப்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25,00,000 இருந்து 1,00,00,000 வரைக்கும் ஒரு திருமணத்துக்கு செலவு பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி டெஸ்டினேஷன் வெட்டிங்ஸ் அப்படிங்கிற ட்ரெண்டும் இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியில் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு திருமணம் சக்சஸ்ஃபுல்லா இருக்குன்னா அதற்கு ஆடம்பரம் முக்கியம் இல்ல. அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே பரஸ்பரம் மரியாதை இருக்கணும். மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இருக்கணும். அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். முக்கியமா சுயமரியாதை இருக்கணும். அத மதிக்க தெரிஞ்சிருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு திருமணம் தான் ஆரோக்கியமான, சந்தோஷமான ஒரு பந்தமாக இருக்க முடியும். அப்படிப்பட்ட மனசு ஒத்துமை வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் தமிழ்நாட்டுல காலங்காலமாக சுயமரியாதை திருமணங்களை நாம வலியுறுத்திக்கிட்டு வரோம். எந்த சமூக பின்னணியில, எந்த ஏற்றத்தாழ்வு பின்னணியில இருந்து வந்தாலும், உன்ன நான் மதிக்கிறேன், என்ன நீ மதிக்கிற அப்படிங்கிற அந்த மியூச்சுவல் ரெஸ்பெக்ட்டோட இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப் தான் ஆரோக்கியமான ரிலேஷன்ஷிப்பா இருக்க முடியும். ஆனா இன்னைக்கு வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய இந்த வெட்டிங் கலாச்சாரம் தமிழ்நாட்டிலும் பூந்துருச்சு அப்படிங்கிறது தான் இருக்கிறதுலே மிகவும் வேதனைப்படக்கூடிய ஒரு விஷயம். எது எப்படியோ இது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியா மாறி இருக்கு. பெரிய ரெவென்யூ ஜெனரேட் பண்ணிட்டு இருக்கு. நெறைய பேருக்கு இது மூலமாக வேலை வாய்ப்புகள் அமைக்கிறது அப்படின்னா, இதுல நாம கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு எதுவும் இல்ல. ஆனா, ஆடம்பரத்த விட அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன்.